ஒருத்தன் ஒரு குடிக்குள்ள போயிட்டு அவன் வந்து அடிக்ட் ஆகுறான் அப்படின்றது. ஏன்னா எல்லாமே அடிக்ஷன் தான். போன் அடிக்ஷன். இப்போ நம்ம வந்து வெற்றி சொன்ன மாதிரி வந்து கேட்ஜெட் அடிக்ஷன், இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனு. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், ரொம்ப ஆச்சரியமான ஃபெனோமெனன் பார்க்குறேன். எல்லா பொண்ணுங்களும் டான்ஸ் ஆடுறாங்க. என்னன்னு புரியல தமிழ்நாட்டில், இந்தியா ஃபுல்லாக எனக்கு புரியல. எனக்கு என்ன என்ன எல்லாருமே விழுறாங்க. அப்புறம் என்னமோ செக்ஸியா முதல்லாம் கடிக்கிறாங்க. எனக்கு புரியவே இல்லை. ஏன் இதோட அடிக்ஷன் உலகத்தில் இருக்க முடியும்? எனக்கு புரியல. ஒரு அழகான பெண், என் மகள், அவ யாரோ ஒருத்தி அழகு லட்சணமா இருக்கா. அவ வந்து ஒரு 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 கேவலமான ஓத்தாங்கம்மா ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை பார்த்துக்கிட்டு அவ முதல்லாம் கடிச்சுக்கிட்டு ஓ ஈன்னு சொல்றல. நண்பர்களை, இதை விட மோசமான அடிக்ஷன் இந்த சமூகத்தில் இருக்கான்னு கேட்கிறேன். அடிக்ஷன் எங்க இல்ல? இந்த வரப்போதைய அந்த ஐபிஎல் வரப்போகுது, நம்மளாம் அடிக்ஷன் இல்லையா? சினிமா விட்டு அப்படியே நேரம் போய் வாயை திறந்து பார்த்துட்டே இருப்போம். டோனி ரிட்டையரே ஆக போறது கிடையாது. தெண்டுல்கர் தொப்பையோட வந்து ஆடுவாரு. நம்ம அடிக்ஷன் இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் எத்தனை வாட்டி தோத்துருக்கோம், ஜெயிச்சிருக்கோம். நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் நாக்க திறந்து பார்ப்போம் அப்படின்னு பார்க்க போறோம். ஆர் வி நாட் அடிக்டட்? சினிமாவை முதல் ஷோ போய் பார்க்கறது அடிக்ஷன் கிடையாதா? ரசிகர் மன்றவங்க பெரிய பெரிய கார்போர்டு வச்சு அதுல பால் ஊத்துறது அடிக்ஷன் கிடையாதா? எது அடிக்ஷன் இல்லை? எனக்கு கல்யாணம்னா, எனக்கு பட்டு புடவை இல்லைன்னா கல்யாணமே இல்லைன்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்னா அதுவும் அடிக்ஷன் தான். When we are so obsessed with something, it is called addiction.